நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சனி பகவானோட வக்கர காலம் உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சனி பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த சனி பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது சாதாரணமாக 10 நாள் 15 நாளைக்கு வந்துட்டு போகக்கூடியது கிடையாது. 4.5 மாதம், ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். அப்போ ஒரு 4.5 மாதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய காலகட்டம். அப்படிங்கிறதால இந்த வக்கர காலத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சரியாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா பல பேர் சனி பகவான்னாலே பயப்படுவாங்க. சனி பகவானோட வக்கர காலம் அப்படின்னா அதை விட அதிகமாக பயப்படுவாங்க. என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நடுக்கம் இருக்கும். இப்போ புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்க சனி சதய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. அக்டோபர் 5 அவிட்ட நட்சத்திரத்துக்கு போவார். அதன் பிறகு அவர் பழையபடி நேர்கதிக்கு போவார். இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார், ராகு மீனத்தில் இருக்கார், கேது கன்னியில் இருக்கார். இந்த சனி பகவானோட வக்கரத்தோடு சேர்த்து இந்த வருட கிரகங்களோட நகர்வு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சனி பகவான் தன்னோட பார்வையை மேச ராசியில், சிம்ம ராசியில், விருச்சிக ராசியில் பதிகிறார். அதாவது செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்க 2 ராசியை பார்க்குறாரு. மேசம் விருச்சிகம் ரெண்டையும் பார்க்குறாரு. சூரிய பகவானோட ஆதிக்கத்தில் இருக்கிற சிம்ம ராசியவும் பார்க்குறாரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு பகை வீடு. மேசம், சிம்மம், விருச்சிகம் 3மே பகை வீட்டை தான் சனி பார்க்குறாரு. அப்போ இந்த வக்கர காலத்தில் அவரோட பார்வைக்குன்னு தனி பலன் இருக்குது. இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து இந்த 4.5 மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்ப்போம். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்கர காலம் 4.5 மாதம் இருக்குது. அதாவது இது சும்மா ஒரு 10 நாள் இல்லை 1 மாதம் மாத கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம சர்வசாதாரணமாக விட்டுட்டு போயிடலாம். 4.5 மாதம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு பெரிய காலகட்டம் தான். அப்போ இதை நம்ம ரொம்ப அவசியமாக பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களோட ராசிக்கு 5ஆவது வீட்டில் பஞ்சம சனியாக இருக்கார். அதாவது கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல தான் சனி பகவான் இப்போ வக்கரம் அடைகிறாரு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம், பிள்ளைகளை குறிக்கக்கூடிய இடம். அப்போ இந்த இடத்துல சனி இருக்கார் அப்படின்னா பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துருப்பார். பிள்ளைகள் சொல் பேச்சை கேட்காது, படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு வீட்டுக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துருக்கோம், இல்லைனா நண்பர்களோட கூடி எங்கேயாவது எதையாவது வம்பு வழக்கு இழுத்துட்டு வீட்டில் விட்டுருக்கோம். சாதாரணமாக பிள்ளையோ அண்டை வீடு அடுத்த வீட்டில் விளாண்டுக்கிட்டு இருந்தால் கூட சண்டை போட்டு வந்துடும். பிள்ளைங்க சண்டை பெரியவங்க வரையும் கொண்டாந்து விட்டுருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறது நடக்கும். ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்து விட்டா பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் கட்டடிச்சிட்டு ஊர் சுற்றுறது, காலேஜுக்கு போனால் ஒழுங்காக படிக்காமல் அங்கே 4 பேர்த்தோடு சேர்ந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு சுற்றுறது, இந்த மாதிரி அமைப்பு இருந்திருக்கும். அதெல்லாம் இதுக்கு மேலே சரியாயிடும். பிள்ளைகளை நினச்சி பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது இதுக்கு மேலே சரியாயிடும், கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன காரணம் அப்படின்னா, சனி பகவான் இப்போ அங்கே பலம் இழந்து போகிறாரு. அதுமாதிரி சனி பகவானோட பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் தனி பலன் அப்படிங்கிறது இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களோட ராசிக்கு 2ஆவது வீடான விருச்சிகத்தை பார்க்குறாரு, 7ஆவது வீடான மேசத்தை பார்க்குறாரு, 11ஆவது வீடான சிம்மத்தையும் பார்க்குறாரு. இந்த சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது இருக்க, இது ஒரு வஜ்ர பார்வை. சனி எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்துக்கு உண்டான ஆதிபந்தம் எல்லாத்தையும் காலி பண்ணி விட்ருவார். இப்போ சனி பார்வை 2ல் இருக்குது அப்படிங்கும்போது துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகளில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே தினம் சண்டை, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கத்திக்கிறது, சோத்தை போட்டு வச்சுட்டு தான் பொம்பளைங்க சண்டைக்கே வருவாங்க. சோறே வேணாண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போகலாம் போல தான் தோணும். அதுமாதிரி தான் சண்டை சச்சரவு வந்திருக்கும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறதையும் பார்க்குறாரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம் இல்லையா. இப்போ குடும்பஸ்தானத்தில் 2ஐயும் பார்த்துடுறாரு, வாழ்க்கை துணையோட இடத்தையும் பார்த்துடுறாரு. 2 வீட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஆதிபந்தம் கொண்ட கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அவங்களுக்கும் கோபம் அதிகமாக வரும், உங்களுக்கும் கோபம் அதிகமாக வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற பேச்சுக்கே வேலை கிடையாது, கடந்து உருண்டுக வேண்டியது தான். அடித்தடி சண்டை அப்படிங்கிறது தான் ஒரு நிம்மதி இல்லாத குழப்புங்கிறது ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். அதுமாரி லாபஸ்தானம் 11ஆவது வீடாக இருக்கக்கூடிய சிம்மராசியவும் பார்த்துருக்காரு. இப்போ தொழிலையும் பார்த்தீங்கன்னா 10 ரூபா வருமானம் இல்லை. என்னடா போட வேலைக்கு போன இடத்துலையும் பிரச்சனை. ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறவங்களாம் 10 ரூபா சம்பளம் கூட வாங்குறானா, மாடாட்டம் உழைச்சிட்டு எனக்கு 10 ரூபா கூட கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. இப்படி இருந்த அமைப்பு இதுக்கு மேலே அப்படியே டோட்டலாக மாறி போயிடும். இந்த 3 ஆதிபந்தம் கொண்ட இடங்களுமே அந்த சனி பகவானோட வஜ்ர பார்வைக்கு உண்டான பலம் குறையுது பார்த்தீங்களா, அதனால் சரியாக இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல நமக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். 10,000 சம்பளம் வாங்கினவங்களுக்கு ஒரு 12,000, 20,000 வாங்கினவங்களுக்கு ஒரு 25,000, அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதுமாதிரி நம்மளை கரிச்சு கூட்டிக்கிட்டே இருந்த மேலிட அதிகாரிகள் கொஞ்சம் மனம் மாறுவாங்க. நம்ம அதையா அவனை தப்பாக நினச்சிட்டோம், அவன் தான் நிறைய வேலை செய்கிறான், அவனுக்கு 10 ரூபா கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க வருவாங்க. ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் வாழ்க்கையோட மேடு பள்ளத்தை காட்டக்கூடியவர்.
நீதி காரகன் அப்படின்னு அதுக்கு தான் அவரை சொல்கிறோம் நாம். இப்போ இவ்வளோ கஷ்டங்களை கொடுத்துட்டாரு இல்லைங்களா, இப்போ இந்த வக்கிர காலத்தில் அதையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுவார். அதாவது போட்டு அடிச்சுட்டு லேசாக மருந்து தடவி விடுறதுமாங்க பார்த்தீங்களா, அந்த வேலையை சனி இப்போ செய்வார். எந்தெந்த ஆதிபந்தத்தெல்லாம் சனி பகவான் கெடுத்தாரோ அதை எல்லாத்தையும் இப்போ அப்படியே மாற்றி நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார். அப்போ குடும்ப உறவுகளில் இதுக்கு மேலே நிம்மதி இருக்கும். வீட்டுக்கு போனால் நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. நமக்கு வெளியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா சரி விடு பார்த்துக்கலாம், விடு இது ஒரு விஷயமா அப்படின்னு நமக்கு ஆறுதலாக சொல்கிறதுக்கு மனைவியோ இல்லை கணவனோ இல்லை பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ நமக்கு ஆறுதலாக இருப்பாங்க. அது வந்து நமக்கு ஒரு தெம்பை கொடுக்கும். பரவாயில்ல போ, எது பிரச்சனைனாலும் வீட்டில் போனால் ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. அதுமாதிரி பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்டு நடந்துக்கும். ஏதோ படித்து முடிச்சுட்டு பொறுப்பு இல்லாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்த பிள்ளைங்களாம் சரி அப்பா கஷ்டப்படுறாரு நம்ம ஒரு வேலைக்கு போகணும், ஏதோ ஒரு வேலைக்கு போய் 10 ரூபா சம்பாரிச்சு கொண்டாந்து நம்மள்ட்ட கொடுப்பாங்க. இப்போ நமக்கு தோணும், எப்பா 10 ரூபா சம்பாரிச்சு கூட நீ எனக்கு தர வேணாம், நீ சம்பாதிக்கிற உன் செலவை நீ பார்த்துக்கிட்டாலே எனக்கு ஒரு சந்தோஷம் தான்ப்பா, நீ நல்லபடியாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகளோட அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய நேரமாகவும் இருக்கும். அதே மாதிரி கூட்டுத்தொழில் 7ஆம் இடத்துல சனி பார்த்து கூட்டுத்தொழிலை சர்வநாசம் பண்ணி விட்டுருப்பார். கூட்டாளி விட்டுட்டு போயிருப்பான், இல்லை கூட்டாளி பிரிஞ்சு போயிருப்பான், இல்லை நம்ம சம்பாரித்து கூட்டாளி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்த அந்த நிலை அப்படிங்கிறது இதுக்கு மேலே மாறிடும். அதனால் நம்ம அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியது இல்லை. அதுமாரி நண்பர்கள் துரோகிகளாக போயிருந்திருப்பாங்க, அவங்கெல்லாம் இப்போ அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க. சரிப்போ அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் விரட்டி விட்டுட்டு நல்ல ஆட்களை மட்டும் குறைவான நண்பர்கள் மட்டும் வச்சுப்பீங்க, நட்பு வட்டத்தை சுருக்கிவிங்க. இதுதான் ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில். குரு பகவான் அட்டமத்தில் மாட்டிக்கிட்டார், காசு பணம் வர்றதுக்கு திணறும். 11ல் வந்து சனி பார்வை வேற இருக்கு, ஏற்கனவே லாபத்தை சனிக்கு எடுத்துருவார். இப்போ குருவும் போய் அஷ்டமத்தில் மாட்டிக்கிட்டாருங்கிறதால சுத்தமாக காசு பணம் அப்படிங்கிறது வராது. ஆனால் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலம் அதிகம் இல்லையா. இப்போ குரு பகவான் வந்து உங்களோட ராசிக்கு 12, 2, 4 இந்த 3 விட்ட பார்க்குறாரு. 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம். 10 ரூபா வருமானம் வரல அப்படின்னா கூட வெட்டி செலவு நமக்கு வராது. கடன் வாங்கி 10 ரூபா செலவு பண்ண வேண்டியதில்லை, ஏதோ வரவுக்கும் செலவுக்கும் சமமாக போகுது அப்படிங்கிற ரீதியில் 10 ரூபா நாம் சம்பாதிக்கலைன்னாலும் இருக்கிறத வச்சுக்கிட்டு கொஞ்சம் சிறப்பாக வாழ்ந்துடலாம். 2ஆம் இடத்தை சனி பார்த்து கெடுத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, இப்போ குருவும் 2ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்திடுறாருங்கும் போது கணவன் மனைவி பிரச்சனை வந்தாலும் பெரிய அளவில் பிரச்சனை வராது, ஒரு பிரிஞ்சு போகிற அளவுக்கு பிரச்சனை வராது. கத்திக்கிட்டாலும் 4 செவத்துக்குள்ளே கத்திக்கிட்டு வெளியில் போகும்போது சந்தோஷமாக போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. குரு பகவானோட பார்வை ராசிக்கு 4வது வீடு கும்பராசியில் விழுது. அதாவது சனியோட வீட்டை குரு பார்க்குறாரு. இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயாரை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதால தாயாரோட ஆதரவு நமக்கு இருக்கும். அப்பா கடந்து கத்திக்கிட்டு கிடந்தாலும் ஏதோ அம்மா நமக்கு ஆதரவாக இருப்பாங்க. சரி விடு புள்ள ஏதோ தப்பு பண்ணிட்டான், இதை போய் பெருசு பேசிகிட்டு இருக்கியா அப்போ அப்படின்னு. அதுமாதிரி அப்பாவுக்கு தெரியாமல் நமக்கு ஒரு சில உதவிகள், 10 ரூபா இந்த அப்பா வச்சுக்கப்பா, இதை வச்சு பொழைச்சிக்கப்பா, ஏப்பா அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலாக இருப்பாங்க. தாய் வழி சொத்து சேர்க்கை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு சில பேருக்கு இருக்குது. தாய் வழி உறவுகள் மூலமாக தாய் மாமன் மூலியமாக சொத்து சேர்க்கை கிடைக்கும். அதுமாரி பிரிஞ்சிருந்த தாய் மாமா வழி சொந்தம்லாம் இப்போல்லாம் ஒன்று கூடும். அம்மா வழி சொந்தங்கள், அது பெரியம்மாவாக இருக்கலாம், இல்லை தாய் மாமனாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், இந்த மாதிரி பிரிஞ்சு போன சொந்தங்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. ராகு 6ல் இருக்கார். கடனை குறிக்கக்கூடிய இடத்துல, நோயை குறிக்கக்கூடிய இடத்துல, எதிரிகளை குறிக்கக்கூடிய இடத்துல ராகு இருக்கார். அப்படிங்கும்போது ஒரு விஷ பாம்பு. கொஞ்சம் எதிரிகள் நமக்கு அதிகமாக தான் இருப்பாங்க, ஆனால் பெருசாக பாதிப்புலாம் வராது, பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா பூர்வ புண்ணியத்தில் தானே சனி இருக்கார். குலதெய்வ அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக நமக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். எதிராளிகளே இருந்தாலும் நம்மளை நெருங்க பயந்துக்கிட்டு எட்டகையாக தான் இருப்பாங்க. கிட்டக்க வந்தால் அடி அவங்களுக்கு தான் அவ்வளோ, நம்ம பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப 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 முக்கியம். கேது 12ல் இருக்கும்போது ஆன்மீக செலவுகள் அப்படிங்கிறது செஞ்சு தான் ஆகணும். அப்போ குலதெய்வத்துக்கு ஏதாவது நேர்த்தி கடன் இருந்ததுன்னா அதை செஞ்சுருங்க. இந்த 4.5 மாத காலகட்டத்துக்குள்ளே ஏதோ குலதெய்வ கோயிலுக்கு ஒரு பொங்க வைக்கிறேன், மொட்டை அடிக்கிறேன், காது குத்துறேன், கெடா வெட்டுறேன், இந்த மாதிரி ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா அதை செஞ்சுருங்க. ரொம்ப சிறப்பான ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கார் அப்படிங்கிறதால வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றணும். ஏற்றிட்டு மஞ்சள் நிறத்தில் சாதம், குரு பகவானுக்கு பிடிச்ச மஞ்சள் நிறம், இல்லைனா ஒரு வெள்ளை கொண்டக்கடலை, மஞ்சள் கொண்டக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு சுண்டல் செஞ்சு, ஒரு புளி சாதம் இல்லை எலுமிச்சை சாதம், ஏதாவது மஞ்சள் நிற சாதம் ஒன்று செஞ்சு குரு பகவானுக்கு நெய்வேத்தியமாக வியாழக்கிழமையில் படைச்சிட்டு, இப்போ ஏழைபால பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் இருக்கும் பார்த்தீங்களா, ஆதரவற்ற குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் இருக்கும், அந்த மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு வேளை அன்னதானம் பண்ணுங்கள் வியாழக்கிழமையில். இல்லைனா ஏழைபால மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறது, பேனா பென்சில் வாங்கி கொடுக்குறது, இல்லை ஒரு பள்ளிக்கூடத்து ஃபீஸு கட்டுறது, இந்த மாதிரி ஏதாவது உதவிகள் அப்படிங்கிறது செஞ்சுட்டு வாங்க. இந்த 4.5 மாத காலகட்டத்தில் வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிக்கும். ஒரு எதிர்காலத்துக்கான ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.